என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வர முடியாமல் நிற்கின்ற தருணங்களில் எல்லாம் அவர்களை உள்ளே வரவழைக்க நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் கண்டு கொண்ட ஒரு விஷயம், உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வர நினைத்து வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றது. அங்கே பல தீய சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த தீய சக்திகள் நடமாடியதற்கு காரணம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள், உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்து உன்னுடைய குலதெய்வத்தை அங்கே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. இவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை, நீ என்ன செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றினால் போதும். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளை, அதிகாலை நேரமான 4 மணி முதல் 5 மணி 5:30 மணி வரையிலான அந்த நேரத்தில் நீ ஏற்றுகின்ற இந்த தீபம் உன்னுடைய குலதெய்வத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக வர வைக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ தொடங்கினாயோ, எந்த தெய்வத்தை உனக்கு சாட்சியாக கொண்டு இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பித்தாயோ அவர்கள்தான் உன்னுடைய குலதெய்வம் அல்லவா? என்ன விஷயத்தை தொடங்கினாலும் சரி, எந்த விஷயத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு லாபங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ சட்டென்று கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒரு தெய்வம் உன் குலதெய்வம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது நியாயமாகுமா? என் குழந்தையை, ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கின்றது. இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பி இருக்கலாம், இந்த வாழ்க்கை உனக்கு எதிராக மாறி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? அது உன்னை நிச்சயமாக வழிநடத்தி செல்லும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்காமல், எப்பொழுது நம் கைகளில் என்ன கிடைத்தாலும் அதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல எண்ணற்ற சந்தோஷங்கள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை முழுமைக்கும். உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுப்பதற்கு. எந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவலை கொண்டாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக முடிந்து விட்டது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டாயோ, அதையெல்லாம் தாண்டி உனக்கென இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ என்னவென்று காணத்தான் போகின்றாய். எதற்காகவோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களிலிருந்து மீண்டு வர தொடங்கி இருக்கிறது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கின்றது. இனிமேலும் மனதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், மனதில் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல், தேவையில்லாது உன்னை பற்றி நீ எதற்கும் யோசிக்காமல் நல்லபடியாக நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக உன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வருவது என்றால் சர்வசாதாரணமான காரியம் அல்ல.
இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது என்றால் அதுவும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. எதிர்வரக்கூடிய நேரங்களில் இனி உனக்கு நடக்கக்கூடியதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வராகி ஓர் விஷயத்தை சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேட்கும் பொழுது நீ அதை என்னவென்று தெரிந்து கொண்டு கேள். தேவையில்லாமல் எதையுமே மனதில் தூக்கி சுமக்காதே. நான் சொல்வதில் ஒருவேளை உனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் பரவாயில்லை. நாம் எல்லோருடைய எண்ணங்களையும் எல்லோருடைய உணர்வுகளையும் நம்முடையதாக மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது என் குழந்தையே. அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று நீ ஒரு நொடியாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? எப்பேற்பட்ட இன்னல்களிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை காப்பாற்றியது என்று நீ புரிந்திருந்தால் இப்பொழுது இந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவெல்லாம் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்க மாட்டாய். இந்த சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பெரிதாக வேதனைப்படுத்தி இருக்காது. ஆனால் நீ நினைத்தால் எல்லாமும் சாத்தியம். நீ நினைத்தால் இங்கு அத்தனை விஷயங்களும் நன்மையே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களும் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த சோதனைகளும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக உன் கைகளில் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான நேரங்கள். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய். ஆனால் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திய அத்தனையும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதால் நாம் இங்கு எல்லா விஷயங்களையும் தாங்கிக் கொள்ள பழகுகின்றோம். உன்னுடைய மனது பக்குவமடைந்து விட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டு சென்றுவிடும். அதை விடுத்து பக்குவம் இல்லாமல் எதையுமே எதிர்கொள்ள துணியாதே. ஏனென்றால் செய்கின்றவர்கள் இது பிரச்சனையை உருவாக்கும் என்று தெரிந்து கொண்டுதான் அதை செய்கிறார்கள். அதே நேரத்தில் சிலர் இதன் பின்விளைவுகள் என்னவாக இருந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக்கொண்டு அதனை செய்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக எந்த தவறும் செய்யாமல் உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ நினைத்து பார். அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு உன்னுடைய செயல்களும் உனக்கு முக்கியம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மாறி மாறிக்கொண்டு எதையாவது பேசிக்கொண்டே இருந்தோமானால் கடைசி வரையிலும் எந்த விஷயங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கப் போவது கிடையாது. யாரொருவரினுடைய இல்லத்தில் குலதெய்வமானது வாசம் செய்கின்றதோ, யாருடைய இல்லத்திற்கு குலதெய்வம் வந்து செல்கின்றதோ அவர்களின் இல்லத்தில் நிச்சயமாக எந்த ஒரு துன்பங்களும் வேதனைகளும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாம் ஒரு சேர யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, ஒரு சேர யார் அதனை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றுகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் அத்தனை விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். அந்த வகையில் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வெற்றி எங்கிருந்து கிடைக்கின்றது? இந்த வெற்றி எப்படி உன்னால் பெற முடியும் என்றால், குலதெய்வத்தை உன்னுடைய இல்லத்தில் அமர வைத்து அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் குலதெய்வமானது உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிற்க வேண்டிய காரணம் என்ன? உள்ளே வர முடியாமல் தடுத்து நிறுத்தியது என்ன என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள்தான் உன் குலதெய்வத்தை தடுத்து நிறுத்தியது. உன்னுடைய இல்லத்தில் இருந்து வருகின்ற எதிர்மறையான விஷயங்களினால் நிச்சயமாக உனக்கு பல சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இதனால்
நல்ல சக்தி கூட உன் இல்லத்திற்குள் வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறதல்லவா? என் குழந்தையே, இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது, இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக உன் குலதெய்வம் உன் முன்னால் வருகிறது என்றால், நிச்சயமாக அதற்கான சரியான விஷயங்களை எல்லாம் நாம் சரியான தருணத்தில் செய்துவிட வேண்டும். என்னவாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க நீ மறக்காதே. அதாவது ஒரு மண்ணால் ஆன அகல் விளக்கில் ₹1 நாணயத்தை போட்டு அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் தெரிந்திருந்தால் அவர்களின் பெயரை சொல்லி குலதெய்வமே என்று சொல்லி நீ நிச்சயமாக அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவேற்க வேண்டும். அப்படி சொல்கின்ற நேரத்தில் தீப ஆராதனைகளை நிச்சயமாக காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உனக்கென எந்த விஷயங்கள் நடக்க இருந்தாலும், உனக்கென எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைப்பதாக இருந்தாலும், அதற்கு என் பிள்ளை தன்னுடைய குலதெய்வத்தை தான் முதலில் தேடுகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய குலதெய்வமானது உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு வாழ்க்கை எதை உன்னிடத்தில் எடுப்பதாக இருந்தாலும் அதை என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை. அதனால் எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் விட்டு கொடுத்துதான் எதையும் பெற முடியும் என்று நீ யோசிக்காதே. நீ நினைத்து விட்டால் இங்கு அத்தனையும் நிச்சயமாக சாத்தியம்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் பாதையை நீ மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட வேண்டும். கண்ணீரும் கவலையும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் மட்டும்தான் அதை நீ மாற்ற வேண்டும். சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் அத்தனையும் நன்மைகளாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. இந்த வராகியானவள் உன் குலதெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வர வைப்பதற்கான வழிவகைகளை சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து நடக்கின்ற உண்மைகளை நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சில உண்மைகளை வெளியில் சொல்லும் பொழுது நம் மீது அவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் வந்துவிடும் என்பதற்காகத்தான். எந்த நிலையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பத்தை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சிரித்து மகிழ்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த சிரிப்பு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்க வேண்டும். கள்ளம் கபடமில்லாத உன்னுடைய புன்னகை என்றும் உனக்குள் இருக்க வேண்டும். தேவையில்லாது மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களினாலும், தேவையில்லாது மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளினாலும் ஒரு பொழுதும் அதனுள் நீ சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மீட்டெடுக்க உன் குலதெய்வத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ தங்க வைத்து விட்டால் போதும். உன் குலதெய்வம் வந்து தங்கி இருக்கின்ற அந்த இடத்தில் நிச்சயமாக எந்த தீய விஷயங்களும் நடக்காது. எந்த தீய விஷயங்களும் அங்கிருந்து உனக்கான தீமைகளை கொடுக்காது. நல்ல நேரம் தானாகவே ஆரம்பிக்கும். எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ நிச்சயமாக இதனை செய்து கொண்டே இருந்தால் போதும். இனி எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பேரதிர்ஷ்டமான நேரம் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்ற நேரத்தில் குலதெய்வம் என்பது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கினை வகிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு குலதெய்வத்தை வரவேற்க எப்பொழுதும் நீ தயாராக இரு. இந்த வராகி நான் சொன்னது போல தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா கெடுதல்களையும் நடத்துகிறது என்றால் இனிமேல் அதையெல்லாம் விடுத்து உன்னுடைய வெற்றியை மட்டுமே நோக்கி பயணம் செய். இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி ₹1 நாணயத்தை அந்த விளக்கில் போட்டு நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அது உன்னுடைய சந்தோஷம்தான். இது நாள் வரையிலும் இந்த சந்தோஷத்தை நீ பத்திரமாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறாய். இனிமேலும் இந்த சந்தோஷத்தை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ இழந்து விடாதே. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு, என் தங்க பிள்ளைக்கு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.